முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை பார்க்க 6 மணி நேரமாக உன் அப்பன் முருகன் காத்திருக்கின்றேன். என்னை புறக்கணிக்காமல் எப்பொழுதாவது கேட்டுவிடு தங்கமே. உன்னை தேடி வந்து நீ ஆசைப்பட்டதை உடனே நான் கொடுக்க போகின்றேன். அதற்காகத்தான் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். இருந்தும் உன் மனதிற்குள் ஏதோ பயம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதை நான் அறிவேன். நீ கவலைப்படும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது. உன் மனதிற்குள் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. இன்றிலிருந்து 48 நாட்களுக்குள் நீ எதிர்பாராத விதமாக பண வரவு உண்டாகும். பல லட்சங்களை பெறுவாய். உன் விடாமுயற்சிக்கு என்றும் வெற்றி உண்டாகும். அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். என் தங்க பிள்ளையே, உன்னை ஏமாற்றியவர்களை பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியதற்கு அவர்கள் நிச்சயம் அவரவரின் கர்ம வினையை அடைந்தே தருவார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண் முன்னே நிகழும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். நீ செய்வதையே கற்றுக்கொண்டு சிறப்பாக செய்ய முடியும். அதற்கான வழிகள் கிடைக்கும் பொழுது கற்றுக்கொண்டு சரியாக செய்ய முயற்சி செய். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இரு. ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்து எந்த செயலையும் செய்ய வேண்டாம். ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடு. சுவரை வைத்தே சித்திரம் எழுத வேண்டும். கந்த சஷ்டி கவசம் படிக்கவோ கேட்கவோ செய். உற்சாகமாக செயல்பட ஆரம்பித்து விடுவாய். நீ முயற்சி செய்வதற்கு ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது என் வேல் உள் நின்று அதை செல்ல வேண்டிய இடத்திற்கு எடுத்து செல்லும். என் காலை பிடித்த உனக்கு விதியால் அல்ல, காலத்தால் ஏற்படும் வினைகளை கூட தாங்கும் சக்தியை நான் தாண்டி அதைரியத்தையும் உனக்குள் தருவேன். நம்பிக்கையோடு இரு. நான் சொன்னது போலவே என் பக்தன் வீட்டிற்கு வேல் மூலமாக சென்று விட்டேன். இன்னும் உனக்கு வரவில்லையா? வேல் முருகா வருக என்று ஒரு முறை என்னை கூப்பிடு. நிச்சயமாக வந்து விடுவேன். உன்னை சில பேர் ஏமாற்றிவிட்டு போயிருக்கலாம். ஒன்று தெரிந்து கொள், உனக்கானது உன்னை விட்டு என்றும் போகாது. அதனால் போனதை எண்ணி நீ வருத்தப்படாதே. அது உனக்கானது அல்ல என்பதனை நீயே நம்பு. என்னை வெறுப்பவர்களையே வாழ வைப்பவன் நான். என்னை நேசிக்கும் என் தங்க பிள்ளை நீ. உன்னை கோபுரம் போல் உயர்த்தி பார்ப்பேன். எனவே எதற்கும் பயம் கொள்ளாதே தங்கமே. வாழ்க்கையில் தாங்க முடியாத சுமைகள் சோகங்கள் அதிகரிக்கும் பொழுது என் நாமத்தை உச்சரிக்கு. ஏதோ ஒரு வடிவில் நிச்சயம் உனக்கு என் உதவி கிடைக்கும். வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் சிறு முயற்சி பெரும் சாதனையாக மாறும். தடைநூறு வந்தாலும் மனம் தளராமல் உன் முயற்சியை தொடங்கு. என் வேல் உன் பாதையை ஒளியால் நிரப்பும். மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு செயல்படு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.